கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட போகிறார். நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு கூட தேவனை துதிக்கலாமா? உம்மேல் வாஞ்சையாயிருப்பதினா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததினா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதினா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததினா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானா ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவித்தீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததினா வைத்தீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். என்னோடு இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானா ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமானா ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததினா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மை அறிந்த பிள்ளைகள் நாங்கள், உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள். எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே என் தேவன் வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க. எங்களை உயர்த்துகிறவரும் தலையை நிமிர பண்ணுகிறவரும் நீரே. அப்படியே செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் 91 சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் பாடல் பாடினது போல ஆண்டவராகிய தேவனிடத்தில் யாரெல்லாம் வாஞ்சையாக இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள்.
விடுவிப்பேன் என்று சொல்கிறார். மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடினால நம்மளை உயர்ந்த இடத்துல வைப்பேன் அப்படிங்கிறார். ஒன்று, நாம் தேவனிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறோம். 2, அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இது 2 தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மிடத்திற்கு கொண்டு வருகிற வழியாக இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய காரியங்களில் அதிகமான வாஞ்சை யாருக்கு இருக்கிறதோ அவங்கள கர்த்தர் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படியெல்லாம் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் அதுக்கு அந்த சங்கீதத்துடைய துவக்கத்திலிருந்து பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். எப்படி விடுவிப்பேனா? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, உன்னை பாழாக்கும் கொள்ளை நோயிலிருந்து உன்னை தப்புவிப்பேன், இரவில் பறக்கும் அம்புகளுக்கு உன்னை விலக்கி காத்து கொள்ளுவேன். இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்களை குறித்து தேவன் முன்கூட்டி நமக்கு பாதுகாப்பாகவே சொல்கிறார். ஒரே ஒரு காரணம்தான் தேவன் நம்மளை உயர்த்துறதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று, நம்ம அவர் மேலே வாஞ்சையாக இருக்கணும். ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று மாத்திரம் இருந்த போதாது, எப்பொழுதும் அவரை குறித்த ஒரு வாஞ்சை. சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இதே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் தெரியுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவைகளை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன் அப்படிங்கிறாரு. அப்போ தேவன் மேல் வாஞ்சையாக இருக்கிறவங்க இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிறாங்க. 2வது, அவருடைய நாமத்தை நம்ம அறிந்தவர்களாக இருந்தால் தேவன் நம்மளை உயர்த்தி வைப்பார். நமக்கு தேவனை குறித்து என்ன அறிவு இருக்கிறது? தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்கிறாரு. கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய அறிவின் மேன்மைக்காக நான் உலகத்துள்ள எல்லாவற்றையும் குப்பையாகவும் அற்பமாகவும் எண்ணினேன் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு தேவனை குறித்த அறிவு ரொம்ப அவசியமானது. என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் தேவனை அறியாமல் போனால், அறிய வேண்டிய விதத்தில் அவரை அறியாமல் போனால் சங்காரம் வந்துவிடும். அதனால் இந்த நாட்களிலே தேவனை அறிகிற அறிவு நமக்கு அவசியம். அவருடைய அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தில் பலதையும் தியாகம் பண்ணி அவரை குறித்த தேடல் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அப்படி தேவனை குறித்த அறிவில் நம்ம வளரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என்னுடைய வாலிப பருவத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். தேவனை குறித்த அறிவில் வளரும்படி வாஞ்சித்தேன். இன்றைக்கு தேவன் என்னை அநேக இடங்களில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். உங்களையும் கர்த்தர் அப்படியே வைப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உண்மையிலே ஆண்டவரே வாஞ்சையாய் இருக்கவும், உம்முடைய நாமத்தை அறிகிறது நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உயர்ந்த இடத்தில் வைக்கப்படவும் விடுவிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.